தற்காலிகமாக ஐபிஎல்லை வந்து மூடி வச்சிருக்காங்க. ஆமா, நாங்க வந்து டேட் சொல்ற வரைக்கும் ஐபிஎல் அப்படிங்கிறது இப்ப நடக்க போறதில்ல இந்தியால. Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. எனக்கு நான் பங்கு போகணுமா, மெயின்டெனன்ஸா, இஎம்ஐயா இல்ல பார்க்கிங் தான் பிரச்சனையா? Oscar is always on right track. That is why ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணுங்க. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். இந்த வருடமும் கனவாகவே போய்விடுமா ஆர்சிபியின் ஐபிஎல் கப்பு? ஆமா, லாலிபப்ப அப்படின்னு சொல்லி நான் சொல்லலை, வெளியில் மீமை போட்டு பறக்க விட்டுட்டு இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா, இப்போ தற்காலிகமாக ஐபிஎல்லை வந்து மூடி வச்சிருக்காங்க. ஆமாம், நாங்கள் வந்து டேட் சொல்கிற வரைக்கும் ஐபிஎல் அப்படிங்கிறது இப்போ நடக்க போகிறதில்ல இந்தியாவில் அப்படிங்கிறதுனால இது வந்து யாருக்கெல்லாம் ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னா, ஒரே ஒரு டீமுக்கு தான், ஆர்சிபி. அதாவது ஆரம்பித்து 2007 ஆரம்பிக்கப்பட்ட ஐபிஎல் சீசன் இப்போ வரைக்கும் ஒரு 17 வருஷமாக நடந்துட்டு இருக்கா. ஒரு டைம் கூட கப்படிக்காமல் கலங்கி கொண்டிருக்கக்கூடிய ஆர்சிபி ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் ஆர்சிபி அணியினருமே இந்த வருஷத்தை வந்து நிறைய வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த வருஷம் எப்படியாவது நம்ம கப்படிச்சிடணும், நம்ம வேண்டுறதை தாண்டி நமக்கு ஆப்போசிட் டீம் எல்லாம் வந்து வேண்டிட்டு இருக்காங்க. எஸ், சிஎஸ்கே ஃபேன்ஸாக இருக்கட்டும், மும்பை ஃபேன்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து இந்த சீசன் ஸ்டார்டிங்கில் என்ன வேண்டாங்க அப்படின்னா, நாங்கள் 5 கப்பு வச்சுருக்கோம், இந்த டைமாவது ஆர்சிபி அணி கப் அடிச்சுக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி மனசார வேண்டணும். நான் வேண்டியிருக்கேன் ஆர்சிபி கப் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது சில பல காரணங்களால் இந்த வருஷம் கப் அடிக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிற மாதிரியான கேள்விக்குறியில் தான் வந்து இப்போ ஆர்சிபி இருக்காங்க. இதெல்லாமே வந்து சும்மா ஒரு ஃபன் நோட்டுக்காக சொன்னாங்க. இப்போ சோஷியல் மீடியாஸில் வந்து அந்த சிஎஸ்கே ஃபேன்ஸ் வர்சஸ் ஆர்சிபி ஃபேன்ஸ் ஒரு கலவரம், அடிதடி பயங்கரமாக போட்டு, எதுக்கு அவ்வளோ வன்முறைகள்லாம் நமக்கு தேவையா? என்டர்டைன்மெண்ட், கிரிக்கெட் அப்படிங்கிறது சினிமா மாதிரி ஒரு என்டர்டைன்மெண்ட். பார்க்குறோமா, செலிப்ரேட் பண்ணுறோமா, போகிறோமான்னு இருக்கணும். போயிட்டு பஞ்சாயத்து எடுத்து வச்சுட்டு எதுக்கு? ஆல்ரெடி வாழ்க்கையில் 1008 பிரச்சனை இருக்குது, இதில் ஆர்சிபி பிரச்சனை வேறு நமக்கு வேணுமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் இல்லையா? ஸோ இது ரொம்ப 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 இது காமெடிக்காகவோ கலாய்க்கிறதுக்காகவோ இந்த வீடியோலாம் எதுவுமே கிடையாதுங்க. எஸ், பாகிஸ்தான் இந்தியா போர் நடந்துட்டு இருக்கிறது, ஒரு பார்டரில் வந்து பதட்டமான நிலை வந்து நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? நேற்று பஞ்சாப் வர்சஸ் டிசி மேட்ச் வந்து தர்மசாலாவில் நடந்துட்டு இருந்துச்சு. ஒரு 12 ஓவர் வரைக்குமே பஞ்சாப் வந்து சூப்பராக வந்து அடிச்சுட்டு இருந்தாங்க. தர்மசாலா பக்கத்துலேயே வந்து பாம் பிளாஸ்ட் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் ஐயோ எங்கேயுமே பாதுகாப்பு இல்லையா அப்படிங்கிறதுனால ஐபிஎல் அப்படிங்கிறது வந்து நேற்று வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்கு ஐபிஎல் மேட்ச் கிடையாது. ஒரு வாரத்துக்கு தற்காலிகமாக ஐபிஎல் மேட்ச் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குது. ஆஃப்டர் 1 வீக்குக்கு அப்புறம் மேபி எப்போ நடக்குதுன்னு அனௌன்ஸ் பண்ணலாம், இல்லை ஆஃப்டர் 1 வீக்குக்கு அப்புறமும் மேட்ச் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து எதிர்பார்க்கப்படுதுங்க. ஏன்னா இந்த போர் பதட்டம், இந்த போர் சூழ்நிலை எப்பப்போ எப்படி வெடிக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இன்னைக்கு நைட்டு காமா தூங்குவோம், நாளைக்கு நைட்டு நம்ம என்ன நிலைமையில இருப்போம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதுதான் போர். இன்னும் நம்ம ஊர்லலாம் பெருசாக போர் பார்க்கல. நம்ம போர் நடந்த கதைகளை மட்டுமே கேட்டு வளர்ந்துருக்கோம். பட் நம்ம இன்னும் போர் பார்க்கல. டச் அவுட் ஏதோ ஒன்று சொல்லுவோம் இல்லையா, டச் அவுட்டு, டச் ஆயின்னு எல்லாத்தையுமே தொட்டு வச்சுக்கோங்க. நம்ம ஊருக்கு அந்த நிலைமை வரக்கூடாது அப்படின்னு. ஏன்னா இன்னைக்கும் இந்த உலகத்தில் போர் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஊர்கள் இருக்க தான் செய்யுது. இஸ்ரேல், பாலஸ்தீன், அதில் அந்த காசாங்கிற ஊரில் நம்ம கூட போட்டிருப்போமே, ஆல் ஐஸ் ஆன் ரஃபா, ஆல் ஐஸ் ஆன் காசா அப்படிங்கிற மாதிரி நம்ம போட்டிருப்போம் இல்லையா? ஸோ அங்கே இப்போ நம்மள மாதிரி ஊரில் ஜாலியாக இந்த மாதிரி கேமராவில் பேசிகிட்டு இருக்கிற பையனாக இருக்கட்டும், பீச்சில் குளிச்சுட்டு இருக்கிற பையனாக இருக்கட்டும், அம்மா அப்பா கூட விளையாண்டுட்டு இருக்கிற பையனாக இருக்கட்டும், இன்னைக்கு நல்லா இருக்காங்க, நாளைக்கு டம்முன்னு குண்டு விழுந்து செதறி உடம்பெல்லாம் செதறி செத்து கிடக்குறாங்க. அப்படிங்கிற சூழ்நிலை இந்த உலகத்தில் இன்னும் இருந்துட்டு தான் இருக்குது. அந்த சூழ்நிலை நம்ம இந்தியாவுக்கு வர்றதுக்கு வெகு தொலைவில் இல்லை, நம்ம பார்டர் பக்கத்துலேயே தான் இருக்குது. ஸோ நம்ம அது எல்லாமே வந்து ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். நம்ம உயிரை நம்ம தானே காப்பாற்றிக்க முடியும். என்ன தான் கவர்மெண்ட் இருக்கிறாங்க, ஆர்மி ஃபோர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னாலுமே நம்ம இந்தியாவில் மட்டுமே 140 கோடி பேர் இருக்கிறாங்க. மக்கள் தொகை 140 கோடி பேர் இருக்காங்க. நம்மளை 140 கோடி மக்கள் தொகையை பாதுகாக்கிறதுக்கு ஆர்மி மெம்பர்ஸாக இருக்கட்டும், இல்லைன்னா போலீஸாக இருக்கட்டும், அதெல்லாம் பார்த்தோன்னா லேக்ஸ் சம்திங் அந்த மாதிரி தான் இருப்பாங்க. அப்போது அப்படி யோசித்து பார்க்கும்போது நம்ம தான் வந்து தற்காத்து கொள்ளணும். கேர்லெஸ்ஸாக மட்டும் இந்த வார் அப்படிங்கிறதுல மட்டும் நம்ம இருந்துக்கூடாது. என்ன நம்ம ஊருக்கு என்ன வந்து ஏவுகணை அங்கேருந்து போட போகிறோம், பாகிஸ்தானுக்கிறேன் அப்படின்லாம் வந்து நினைக்கவே கூடாது. எங்கேருந்து வேணால் எப்படி வேணாலும் அட்டாக் பண்ணலாம். ஸோ அந்த காரணத்தினால தான் வந்து ஐபிஎல் அப்படிங்கிறது வந்து தள்ளி வைக்கப்பட்டிருக்கு. இன்னும் நிறைய நிகழ்வுகள், தக்லீஃபோட ஆடியோ லான்ச் கூட அடுத்த வாரம் நடக்க இருக்கிறதா இருந்துச்சு. ஆனால் இந்த வார் சிச்சுவேஷன்னால அந்த தக்லீஃபோட ஆடியோ லான்ச்சுமே வந்து தள்ளி வச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய முக்கியமான நிகழ்வுகள் இந்த போரின் அடிப்படையில் வந்து தள்ளி வைக்கப்பட்டு இன்னொரு தேதிக்கு மாற்றப்பட்டு அந்த இது வரும். இன்னும் இந்த சூழ்நிலை பதட்டம் அப்படிங்கிறது அதிகரிச்சுட்டே போச்சு அப்படின்னா இதை வந்து டேட் அனௌன்ஸ் பண்ண முடியாத அளவுக்கு தற்காலிகமாக தள்ளி வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்கிறாங்க. அதுலேயும் இப்போது இந்தியாவில் நடக்கக்கூடிய மிக முக்கியமான மிக செலிப்ரேட்டபுள் ஈவெண்ட் அப்படிங்கிறது ஐபிஎல். ஏன்னா தெரியும் எத்தனை கோடி பேர் மக்கள் இப்போ நம்ம சினிமா ஸ்டார்லாம் பார்த்து ஆகா ஓகன்னு கொண்டாடுறோம் இல்லையா? அதெல்லாம் விட 10 மடங்கு 20 மடங்கு அதிகமாக
கிரிக்கெட் அப்படிங்கிறதுக்கு வந்து ஃபேன்ஸ் இருக்கிறாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு மேட்ச் நடந்துச்சு இல்லையா, சிஎஸ்கே வர்சஸ் மும்பை. அந்த மேட்சை 88 கோடி பேர் பார்த்தாங்க லைவ்ல. நான் பார்த்தேன், என்ன 88 கோடியா, இருக்கிற 140 கோடியில் முக்கால்வாசி ஐபிஎல் தான் பார்க்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருந்துச்சு. அவ்வளோ க்ரௌடு வந்து கிரிக்கெட்டுக்கான ஃபேன்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அப்படி செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ஈவெண்ட்டானது இந்த போரின் அடிப்படையில் தள்ளி வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப 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 நல்லது. ஏன்னா எல்லா பிளேயர்ஸோட உயிருமே முக்கியம்தான். இதில் வந்து நிறைய ஃபாரின் பிளேயர்ஸ்லாம் வந்து விளையாடுறாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு டச் அவுட் எதுவுமே நடக்காது, அவ்வளோ செக்யூரிட்டி இல்லாமல் இருக்காது. ஏதாவது ஒரு எனி சுச்சுவேஷனில் ஏதாவது ஒரு சின்ன ஒரு இது ஆகிருச்சு அப்படின்னாலுமே அது அவங்களோட கண்ட்ரியில் வந்து பயங்கரமாக ரிஃப்ளெக்ட் ஆகி அது இன்னும் மோசமான சூழ்நிலைக்கு தள்ளுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிற எல்லாத்தோட கன்சர்னின் அடிப்படையில் ஐபிஎல் 2025 அப்படிங்கிறது தள்ளி வைக்கப்பட்டிருக்கு. ஆர்சிபியின் கப்பு கனவுமே வந்து கொஞ்சம் தள்ளி வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி மீம்ஸ் எல்லாம் வந்து ஷேர் ஆகுது. நம்ம பசங்க சும்மாவே இருக்க மாட்டுறாங்க. என்னென்னமோ பேசுனீங்களடா, இப்போ லாஸ்ட்டாக ஜெயிக்கும்போது கூட என்னென்னமோ பண்ணீங்களடா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க. சரி அப்படிலாம் வந்து நம்ம பண்ணக்கூடாது. எல்லாமே நம் தோழர்கள் தானே, நம்மளும் வேண்டியிருக்கோம் தானே. இந்த வருஷம் ஆர்சிபி வந்து கப்படிக்கணும்னு வேண்டியிருக்கோம் தானே. அடிச்சுட்டு போகிறாங்க, என்ன ஒரு ஸ்டார் தானே இங்கே வந்து ஆட் ஆகும். நமக்கு ஆல்ரெடி 5 ஸ்டார் இருக்குல்ல, வெளியில் போயிட்டோம், இந்த பேச்சு தான் பேசணும், என்ன பண்ணுறது. ஆனால் நம்ம பங்காளி மும்பை இருக்காப்புல, மும்பை மாப்பிள்ள நீ எப்படி விடுவா, சும்மா இருக்க மாட்டியே. பட் பரவாயில்ல, விட்டுரு, அவங்க கப்படிச்சுக்கிட்டோம். மனசார கேட்டுக்கிற ஒரு வேண்டுகோள் தாங்க ஆர்சிபி இந்த டைம் கப்படிக்கணுங்கிறது. பட் ஃபேன்ஸ் ரொம்பலாம் வந்து பண்ணக்கூடாது. வி ஆர் அண்ணன் தம்பீஸ் அப்படிங்கிறதுனால ஜாலியாக கை கோர்த்து ஒன்றாக செல்வோமா அப்படிங்கிற மாதிரி. ஸோ மக்களே, நீங்கள் சொல்லுங்கள், இந்த ஐபிஎல் சீசன் ஆனது இந்த ஒரு வாரத்துக்கு வந்து தள்ளி போட்டிருக்காங்க இல்லையா, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அண்ட் பாயிண்ட் டேபிளை பொறுத்த வரைக்கும் ஜிடி ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறாங்க, ஆர்சிபி செகண்ட் இருக்கிறாங்க, பஞ்சாப் 3ஆவதாக இருக்கிறாங்க, 4ஆவதா மும்பை இருக்கிறாங்க. இதெல்லாம் முக்கியம் இல்லை. 5ஆவதா அடுத்த ஒரு டைனோசரன் வந்துக்கிட்டு இருக்கு, எஸ் டிசி. ஏன்னா டிசி அடுத்த மேட்ச் வின் பண்ணாங்க அப்படின்னா மும்பையை கீழே தள்ளிட்டு டிசி மேலே வர்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. பஞ்சாப் வின் பண்ணாங்க அப்படின்னா டேரெக்டாக ஃபஸ்ட் பிளேஸுக்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 2 மேட்ச் அந்த பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒன்று எக்ஸ்ட்ரா கொடுத்ததுனால நான் வந்து சொல்கிறேன். ஸோ இந்த சீசன் ஐபிஎல்ல யார் கப்பு வின் பண்ணுவாங்க? இந்த ஆர்சிபி கப்பு, லாலிபப்பை அந்த மீம்க்கெலாம் வந்து நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஆர்சிபி கப் வாங்கிடுவாங்களா அப்படிங்கிற உங்களோட எதிர்பார்ப்பு. சிஎஸ்கே பற்றி பேச வேண்டாம், ஆல்ரெடி புண்பட்ட மண் நெஞ்ச ஏன் திருப்பி முள்ளால் குத்தி திருப்பி புண்படுத்தணும்? எனக்கு மும்பை மேலே ஒரு பயங்கரமான ஒரு ஹோப் இருக்குது. மும்பை எப்படியாவது ஃபைனல் வந்துடுவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ யார் இந்த சீசன் கப் வின் பண்ணுவாங்க? அண்ட் இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் போரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு எல்லா இடத்துலையும் அமைதி நிலவுச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இருக்க போகிறது கொஞ்சோண்டு வருஷம் தான். இதில் நான் பெரியவனா நீ பெரியவனான்னு காமிச்சு மாறி மாறி கொன்று சாகிறது மக்கள் தான் சாக போகிறோம், வேறு யாரெல்லாம் சாக மாட்டாங்க. இல்லை நாங்கள் கெத்து அப்படின்லாம் வந்து சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, உயிரில். ஸோ இருக்கிற இந்த கொஞ்சம் நஞ்ச வாழ்க்கையாவது சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போயிடலாம். கண்டிப்பாக அஃப்கோர்ஸ் அவங்க மேலே தப்பு இருக்குது, அதுக்கு திருப்பி பதிலடி கொடுத்தா தான் அவங்க திருந்துவாங்கங்கிற பட்சத்தில் திருப்பி பதிலடி கொடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. சீக்கிரமாகவே இந்த நிலைமை மாறி சந்தோஷம் திரும்பணும் எல்லா இடத்துலையும் அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு ஆர்சிபி கப்பை வின் பண்ணணும்னு சொல்லியும் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. எனக்கு நான் பங்கு போகணுமா, மெயின்டெனன்ஸா, இஎம்ஐயா, இல்லை பார்க்கிங் தான் பிரச்சனையா? Oscar is always on right track. That is why ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணுங்க. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.